மகா வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ஸ்வேதாவையும் வந்து நம்ம சூர்யாவையும் நெருக்கமாக பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த பொண்ணு யார், எதுக்காக இவர் வந்து இந்த பொண்ணு கூட போகிறாரு, ஒன்றும் புரியலையே, அதுவும் நெருக்கமாக பழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, எங்கே இருப்பாங்க, ஆஃபீஸில் தான், மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா பண்ணுறேன், வெயிட் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. யார் அப்படின்னு, எல்லாம் அவள் தான், இதே வேலை தான், இம்சை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இதை கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன இவர் நம்மளை இவ்வளோ வெறுப்பாக பேசுகிறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து மகா வந்து குழப்பம் அடைகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து வக்கீல்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஆஃபீஸில் உட்காந்து. கரெக்டாக அந்த டைமில் மகா அங்கே வராங்க. அங்கே பார்த்துட்டு மகா வந்து வக்கீல்கிட்ட சூர்யா வந்து டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உடனே டைவர்ஸ் கிடைக்க ஏற்பாடு பண்ணிவிடுங்க, எங்களுக்கு சம்மந்தம் தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு ஸ்வேதா வந்து மறுபடியும் நம்ம யோசிக்கலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா யோசிச்சாச்சு, மனசு ஒத்து போலன்னும் போது வந்து வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு தானே அப்படின்னு நம்ம சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் வந்து சம்மந்தம் தான், அதனால் வந்து நீங்கள் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா இவர் என்ன சொல்கிறாரு, டைவர்ஸா, என்ன சொல்லிட்டு இருக்காரு இவர், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போய்ட்டு உட்காடுறாங்க. இங்கே வந்து நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் நடக்காது, எல்லாமே சரியாயிடும், சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதிகம் மகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்களால தாங்கவே முடியல, அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஸ்வேதா வழி அமைச்சிட்டு வச்சுட்டு திரும்புகிறாரு சூர்யா. பார்த்தா மகா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி, எப்போ வந்தா இவ அப்படின்னு சொல்லிட்டு, மகா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்றாங்க. இல்லை காலையில் நீங்கள் சாப்பிடாமே போயிட்டீங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னே. நீ ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஃபோன் பண்ணால் பேசணும், முதல்ல நீங்கள் தான் வந்து மீட்டிங்கில் இருந்திருக்கீங்கல்ல, எப்படி பேசுவீங்க அப்படின்றாங்க. இவன் என்ன நம்ம மீட்டிங்கில் இருந்தது நம்மளால நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. உடனே ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கார் சூர்யா. பிரபா வந்து மனசு சரியில்லாமல் அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு. இவன் எதுக்கு கால் பண்ணுறான், எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா சொன்னது, விஜயோட அம்மா வந்து அவமானப்படுத்த எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த ப்ரோ இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. இதை பார்க்குற அனாமிகா வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. வேறு யாருக்கு, ப்ரோக்கு தான் அப்படின்னு ஒன்று செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணணும், நான் சொன்னது கேளுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என் வீட்டுக்காரர் புரியுதா, அதனால் சும்மா வந்து பிரபாக்கு ஃபோன் பண்ணுறது நிறுத்துங்க முதல்ல அப்படின்னோடனே. இதில் என்ன இருக்குது, அவள் எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தானே அப்படின்னோடனே. நீ ஃப்ரெண்டாக நினைக்கலாம் விஜய், ஆனால் அவள் ஃப்ரெண்டாக நினைக்கணும்ல அப்படின்னோடனே. விஜய் வந்து இப்போ என்ன நடந்து போச்சு, அன்னைக்கு பாவம் மனசு கஷ்டத்தோடு போனால், அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் ப்ரோக்கு, ப்ரோ பாவம் இல்லை அப்படின்னோடனே. நீங்கள் பாவம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லாருமே வந்து உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன ப்ரோவை பற்றி தெரியாமல் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் விஜய். அப்பா வந்து அப்படியே வண்டியில் வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அதை பார்த்து வந்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா இறங்கி வந்து, என்ன பிரபா நீ பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கா அப்படின்னோடனே, முதல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மகா பார்த்துட்டோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. பிரபா ஏன் இப்படி இருக்கா, என்னடி ரொம்ப நாளாக இப்படி தாண்டி இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வருத்தப்பட்டு இருக்காங்க. மகா அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்படியே இந்த சித்ரா அத்தையை விட்டுட்டா வந்து வேலைக்கே ஆகாது, இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எதாவது பண்ணணும், அப்போ தான் வீட்டில் கலகம் பண்ணாமல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி விடுறாங்க, அதுவும் மகாக்கு எதிராக நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை மகாக்கு எதிராக எதுவுமே நான் செய்ய விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், இவங்க யோசிக்காமல் அளவுக்கு வந்து இவங்களுக்கு வேலை சொல்லணும், அப்போ தான் இவங்க வந்து டைமே இல்லாமல் கலகம் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக ஹாலுக்கு வராங்க. எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கிட்டே என் அத்தை வந்து எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு எந்த வேலையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு பாட்டி வந்து, ஏன் சித்ரா இப்படி பண்ணுற, எல்லா வேலையும் நீ செய் அவளுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவளை என்ன நினச்ச, கோடீஸ்வரர் பொண்ணு இல்லை, அதனால தான் அப்படி தான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க காயத்ரி. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் அம்மா இழுத்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, நான் மகான்னு நினச்சிக்காதீங்க, அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் புரியுதா, அதனால் என் பேச்சுக்கு வராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வான் பண்ணுறாங்க காயத்ரியை. அதை கேட்டு காயத்ரி அப்படியே பார்த்து ஐஸ்வர்யா முறைக்கிறாங்க. சரிம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டோன்னே, அத்தை தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யணும், எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஜூஸ் கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே. இங்கே பாரு, உன் மருமகளை நீ தான் கவனிச்சுக்கணும் புரியுதா, அதனால் அவள் சொன்னது எல்லாமே நீ செய்யணும், அப்புறம் செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பாட்டி ஸ்ட்ரீட்டாக சொல்லி அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து சித்ரா வந்து ஐஸ்வர்யா சொன்னதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. நிமிஷம் ஜூஸ் கேட்குறது, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு சொல்கிறது, அதுக்கப்புறம் மாத்திரை கேட்குறது, அதெல்லாம் வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மூச்சு விடாமல் செஞ்சிட்ருக்காங்க சித்ரா.